நீ என்ன பண்ணுவ? ஃபேஸ்புக்கில் போடுவ, ஸ்டேஷனுக்கு போவ, கோர்ட்டுக்கு வருவல்ல, அங்கே பார்த்துப்பா சொல்லி ஓப்பனாக மிரட்டுறான். முடிஞ்சு போனால் என்ன பண்ணுவேன்? கேஸ் கொடுப்பேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன். அது பழக்கம் ஆகுதான். ஆனால் காவல்துறை வந்து இப்போ நான் உள்ளே போகிறவங்களே போகிறாங்க. உல்லாச வாழ்க்கை இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் உல்லாச வாழ்க்கை என்ன வாழணும், 4 பேர் வாழ பார்த்து பைக் பண்ணணும். நிறைய பேர் ஃபோன் எடுப்பார். ஐயா மதிப்புக்குரிய நம்ம தமிழகத்தின் வந்து பிரதமர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஃபோட்டோ வணக்கம் சொல்கிற மாதிரி ஃபோட்டோ தேவை. நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், உல்லாச வாழ்க்கை என்ன பண்ணுறான், இவன் வந்து அந்த பாணியில் வந்து எல்லாம் ஏமாற்றி இடம் அது வாங்கி தர ஏமாற்றிக்கின்னு இந்த நியூஸ் நான் போட்ட ஒன்றுமே எனக்கு வந்து கொலை மிரட்டல். மகாராஷ்டிராவில் ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, காதல் வக்கீல் என்ன பண்ணுறாரு, காரை அடித்து கொல்லப்படுறாரு. அதை இவன் என்ன பண்ணுறான், ஸ்டேட்டஸ் வைக்கிறான். எதுக்காகனா நான் அதை பார்த்து பயந்துருவேனா. இவனை மாதிரி ஒரு கோமாளிக்கு எனக்கு அரக்கன் தான் அவனுக்கு கரெக்டான இது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பர்வேஸ் மாலிக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பதிவை சோசியல் மீடியாவில் பார்த்துட்டே இருக்கேன். அதுலேயும் கிட்டத்தட்ட சினிமா பணியில் ஓஎம்ஆர் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப வருஷமாக நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னதான் சார் அது சம்பவம்? சார் வந்து அதிகமாக படம் பார்ப்போம்ட்டா நீங்கள்? படம் பார்ப்பேன். சிங்கம் படம் பார்த்தீங்களா சார் நீங்கள்? சிங்கம் 1 2 சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தேன். பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் என்ன பண்ணுவார், ஓஎம்ஆரில் பில்டர்ஸ் எல்லாம் மிரட்டி மாமூல் வாங்குவார். இதுக்கு அடியால் பின்னாடி வச்சுக்கின்னு நான் தான் வந்து இந்த ஓஎம்ஆரில் பெரிய ஒரு ரவுடி தாதா இருக்குன்னு மாட்டிக்கின்னு அவரால் செத்தவங்க உண்டு. ஆமாம், பயந்துன்னு. சரிங்களா? அதான் காட்டியிருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி நிஜத்தன்மையாக இருக்கா ஓஎம்ஆரில்? எப்படி இப்போ படத்தில் மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, படம் பார்த்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிஜத்தில் கொண்டு வரானு. இவர் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பான். யார்? இந்த ஏமாத்த சொல்ல வேண்டிய ஆள். ஆமாம், அவனை நம்ம சொல்லி பேலாக்க தேவையில்ல. அவன் அந்த அளவுக்கு ஆளே கிடையாது அவன். புரிதுங்களா? நம்ம ஏன் பேர் சொல்லி பேலா அப்படின்னோம். அவன் என்ன பண்ணுறது, இடம் வாங்கி தரேன் பிரகாஷ் எப்படி பண்ணுவாரோ போகிறது, இங்கே பில்டிங் கட்டுறியா எனக்கு மாமூல் கொடு. இவரு என்ன பண்ணுறது, இவரும் அதே பாணியில் நம்ம பேரல் ஆகிடலாம், தாதா ஆகிடலாம் சொல்லி என்ன பண்ணுவார், எல்லாரையும் மிரட்டுறது. ஓயின் ஷாப்பில் அது மட்டும் ஓயின் ஷாப்பில் பாரில் கட்டிங் கொடு எல்லாரும் மிரட்டுறது. இதை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இது ஆதாரப்பூர்வமாக நம்ம வந்து பாதிக்கப்பட்டாலும் நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கு. ஆதாரமாக வந்து எந்த நியூஸும் ஒருத்தர் மேலே பழிப்பட முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் இருக்கிறான்னு நினச்சிங்களா, ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக அவட போய் நம்ம நம்ப முடியாது, அது மாதிரி பழிப்பட முடியாது. புரியுதுங்களா? நம்மளோட நியூஸ் வரும்போது தான் இப்போ நம்ம பத்திரிகை வந்து எடிட்டர் துணி பண்ணி எடிட்டர் நான் அந்த பத்திரிகை நடத்தும்போது நம்மகிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆதாரப்பூர்வமாக நம்மகிட்ட வந்து ஒரு காசு மேட்டு தான் நம்மகிட்ட அனுப்பிச்சு எல்லாம் என்னென்ன அனுப்பிச்சி விட்றாங்க. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தான் இவர் செஞ்ச அநியாயங்கள், இவர் செஞ்ச ஒரு உல்லாச வாழ்க்கைக்காக. இதுவும் வேற இருக்கா? ஆமாம், எப்படி உல்லாச வாழ்க்கை வேறு இருக்கா? இப்போ உல்லாச வாழ்க்கை எப்படி தெரியுமா, அவனுடைய சொந்த பணத்தை என்ன பண்ணணும், உல்லாசமாக வாழணும். ஆமாம், அடுத்தவனுடைய சாபத்தில் வாழக்கூடாது. இதெல்லாம் உண்மை. சொந்தமாக உழைக்கணும், வேலைக்கு போகணும், சரிங்களா, மம்டியை தூக்கணும், கொத்தணும். அதுதான் இந்த பேச்சு எடுத்துருக்க மாட்டோமே. உல்லாச வாழ்க்கை இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் உல்லாச வாழ்க்கை என்ன வாழணும், 4 பேர் வாழ பார்த்து பைக் பண்ணணும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறது, டிபியில் யார் கூட இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அது நிறையா கூட எடுத்துடா போல. மக்களை பைக் பண்ண பேப்பர் ஆளு கூட எப்படின்னா பயந்து மோடி கூட யார் கூட ஃபோட்டோ எடுத்துடலாங்க, ஃபோட்டோ பெரிய விஷயமாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் டிபியில் வாட்ஸ்அப் டிபியில் பார்த்தீங்கன்னா ஐயா மதிப்புக்குரிய நம்ம தமிழகத்தின் வந்து பிரதமர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஃபோட்டோ வணக்கம் சொல்கிற மாதிரி ஃபோட்டோ தேவை. யார்? மோடி கூட. ஆமாம், இவன் என்ன பண்ணி எடுத்துக்கிறான். நான் அதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அது அப்சர்வ் பண்ணி மாட்டாங்க. இப்போ நம்ம பத்திரிகையாளர் ஆச்சு, அது வந்து மூளை வேலை செய்யணும்ல, நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா அது ஏஐ ஃபோட்டோ. அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறான், பொதுமக்கள் என்ன பண்ணிக்கிறான், ஃபோட்டோ எடுத்து பயம் ஊற்றி நான் என்ன கூட இருக்கிறேன், நான் இந்த ஆள் கூட இருக்கிறேன், அரசியல் செல்வாக்கு இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குது. ஏன் இவங்க அரசியல் செல்வாக்கு கிடையாதுங்க உனக்கு, இவனுக்கு யாரும் அரசியல் வந்து அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும்? ஒரு சிங்கம் படம் பாணியில் நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்கன்னா அதாங்க ஏதாவது இருக்கணும்ல. படம் எடுக்கிறாங்க எதுக்கு, பொழுதுபோக்குக்கு. யாரையும் வந்து நீங்கள் இந்த வழி போ சொல்லி யாரும் படம் எடுக்கிறது இல்லை, பொழுதுபோக்கு எடுக்கிறாங்க. இவனா நினச்சிக்கிறான் அதை நம்மளும் ஒரு வில்லன் ஆகிடலாம்,
நம்ம ரவுடி ஆகிடலாம் ஃபேமஸ் ஆகிடும் சொல்கிறான். அதை ஹேம் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், உல்லாச வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், இவன் வந்து அந்த பாணியில் வந்து எல்லாம் ஏமாற்றி இடம் 5,000 வாங்கி தர ஏமாற்றிக்கின்னு கொடுங்க. நம்ம அதிக என்ன பண்ண நியூஸ் செய்தி வைக்கிறாங்கள, செய்தி வச்சது மட்டும் இல்லாமல் இவன் செஞ்சல் அத்தனை அவலங்களையும் வந்து யாரை ஏமாற்றியா சொல்லி தாம்பரம் கமிஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு இதை பதிவு பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து தமிழில் பதிவு பண்ணிக்கிறோம், தகவல் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் நடக்குது சம்பவம். இந்த நியூஸ் நான் போட்ட ஒன்றுமே எனக்கு வந்து கொலை மிரட்டல். ஃபோன்லையா இல்லை நேரடியாவா? ஆளை விட்டு என்ன மிரட்டுறா போல. வீட்டில் ஆட்களை விட்டு எப்படின்னா ஃபோன் மூலியமா ஆட்களை விட்டு மிரட்டுறது. அப்புறம் வந்து இப்போ இல்லை என்ன சொல்கிறாரு, ஏன்டா அந்த நியூஸை போட்டு நீங்கள் மிரட்டுறாங்களா? அப்படி அந்த நியூஸ் போட்டு என் கேட்டு மிரட்டல மறுபடியும் அதான் எப்படி சொல்லாமல் அப்படியே இப்போ நியூஸ் போட்டவொன்னு சரியாக மிரட்ட மாட்டான்ல, அது வந்து பட்டும் படாமல் வந்து மிரட்டுறான். அப்போ வந்து அவனோட ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறான், மகாராஷ்டிராவில் ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, காதல் வக்கீல் என்ன பண்ணுறாரு, காரை அடித்து கொல்லப்படுறாரு. அதை இவன் என்ன பண்ணுறான், ஸ்டேட்டஸ் வைக்கிறான். எதுக்காகனா நான் அதை பார்த்து பயந்துருவேனா, பயந்து நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி காரியத்து கொள்ற மாதிரி காது கொதாமே என்ன பண்ணிக்கிறான், உடனே காது கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறான். இது மாதிரி வந்து ஒரு கேப் மாதிரிக்கு இதுமாரி மொல்ல மாதிரிக்கு பயந்துருந்தா நான் எப்படி அதை பற்றி நடத்த முடியும் சொல்லுங்கள். இல்லைப்பா, என்னென்ன பண்ணியிருக்காரு அவர், என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது? இடம் வாங்கி தரேன், அரசாங்க வேலை வாங்கி தரேன் சொல்லி அவன் சொந்த கட்சிக்காரன்ட்டே. சொந்த கட்சினா எந்த கட்சியில் இருக்காரு? பாரதிய ஜனதா கட்சியில். இவன் இல்லை, இவன் கிடையாது கட்சியில். இவன் வந்து கட்சியில் இருக்காத பெரிய ஆளும் கிடையாது சரிங்களா. அந்த சொந்த கட்சியில் என்ன பண்ணுறான், ஏமாற்றிக்கிறான். அந்த ஆளியாண்டு இது காமிக்கிறான் அவங்களுக்கு. அவர் காசு கேட்குறாரு, நீ என்ன பண்ணுவ, ஃபேஸ்புக்கில் போடுவ, ஸ்டேஷனுக்கு போவ, கோர்ட்டுக்கு வருவல்ல, அங்கே பார்த்துப்பான் சொல்லி ஓப்பனாக மிரட்டுறான். அப்போ இவனுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தது உனக்கு? அப்போ இவனுடைய பின்பலம் யார்? இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவங்க எல்லாம் கூட்டாளிங்க. இப்போ இவன் மட்டும் இல்லாமல் இன்னொருத்த தனியால் இவ்வளோ பண்ண முடியுமா, மிரட்ட தனியாக முடியாது. இவங்களாம் ஒரு கேங்கு மாதிரி இருக்குது. எப்படி பிரகாஷ்ராஜ் பின்னாடி ஆளுகளை வச்சுன்னு கேங்கு மாதிரி பண்ணுறாரோ அதுமாதிரி இவர் வந்து ஜோக்கர் மாதிரி என்ன பண்ணுறான், பொதுமக்களை வந்து ஆளுகளை வச்சுன்னு இவங்களாம் கூட்டாளி. எப்படின்னா கொள்ளாடி பணத்தில் இன்னொரு வைக்கேடு சொல்லலாம் போகிறேன். ஏன்னா இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், ஒரு தெய்வத்துக்கு அப்புறம் ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது காவலர் தான். ஆமாம், புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு காவலர் இல்லாமல் நம்மளால் ஒரு அரசியல்வாதியோ வந்து ஒரு தனியாக சுத்த முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பே காவலர் சொல்கிற உண்மையாக ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் புரியுங்களா. ஆனால் உண்மையான காவலர் இருக்க இடத்துல இதுமாரி ரவுடிக்கிட்ட வந்து மாமூல் வாங்கிக்கின்னு அந்த காவலர்களும் இருக்கிறாங்க. இல்லை இவரே ஒரு கட்டிங் பாட்டி இவர்கிட்ட கட்டிங் வாங்குறாங்க, இவ்வளோ கட்டி காவல் வாங்குறாங்க புரியுங்களா. ஏன்னா போலீஸ் சொல்லி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களும் வந்து நல்ல காவலத்தை பேரை கெடுக்கிறாங்க வேனில். அதாவது இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் உண்மையான உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் வெளிச்சத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து செய்தியாக. இல்லை இப்போ இதில் ஏன் காவல்துறை எழுத்துங்க? இவர் வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணி கொள்ளடிக்கிற பண்ணி என்ன பண்ணி இப்போ திருடம் ஷேர் கட்டிருக்காங்களா? ஆமாம், இப்போ திருடம் போலீஸ் இப்போ என்ன பண்ணுவான், நம்ம வரல தான் பண்ணுவோம். ஆனால் உண்மையாக என்ன பண்ணுறது, திருடன் ஆட்டையை போட்ட கட்டிங் வரலையே அப்படின்னு கேட்டாரா? அவன் கேட்குறாங்க. இல்லை நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம், இவன் மேலே கம்பளி தரோம், இவன் மேலே கம்பளை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, உள்ள காவலாம் சொல்கிறாங்க, ஏன் போய் இவர் கம்பளை கொடுத்துங்கிற. அதான் அது விடு. அப்போ எது வந்து இவனுக்கு சிபாரிசு பண்ணோம், கம்பளை கொடுக்கும்போது அவனுக்கு சிபாரிசு பண்ணுறாங்க. அவன் விடு பாய், அவன் ஓன் சபை கட்டி அங்கே கட்டி காவலே சொல்கிறாங்க. எப்படி கட்டிங்க வாங்கிறான் அவனே போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ கம்பளை கொடுப்போன்னா அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? ஏங்க அவர் யாரை நினைக்கிறான், அதான் தோசை பாவம் தான் நான். இப்போ லட்சம் இருந்தது கேளம்பா போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ லட்சம் இருந்தது. இப்போ வந்து தோசை பாவம் வந்தேன் நான். அவர் யார் தெரியுமான்னு ஏங்க ஒரு அக்யூஸ்டு ஒரு ரவுடி அவன் ஒரு இதுவான அவனால கம்மல் தரேன், நீ கம்மல் எடுக்காமல் நீங்கள் அவர் யார் இவன் தெரியுமா அக்யூஸ்ட் சொல்கிறீங்களா? அவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, முந்தைய வழக்கு ஏதாவது இருக்கா? அப்படி 2020 வழக்கு ஒன்று இல்லை, ஏமாத்தின வழக்கு 380 ஏமாத்திடுறாங்க. ஃபோர்ஜரி வழக்கு இருக்குது. ஆமாம், ஃபோர்ஜரி வழக்கு அந்த சீசா காப்பி இருக்குது. 2020 ஏமாத்திது. அந்த 2020 ஏமாத்துந்து அது நடவடிக்கை எடுத்த எஸ்ஐயே மறைமுகம் என்ன பண்ணிக்கிறான், இவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், அடியாளை வச்சு மாட்டிக்கிறான் போலீஸ்காரே. போலீஸே மாட்டிருக்காப்ல. போலீஸே மாட்டிக்கிறான். பெரிய ஆளா தான் இருப்பார் போலியே. பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய ஜோக்கர் அவன். அவன் கரெக்டான ஆள்கிட்ட என்ன பண்ணல, இதெல்லாம் கரெக்டான ஒரு இது பண்ணல. நம்ம தான் பெரிய ரவுடி, நம்ம தான் பெரிய சொல்லி என்ன பண்ணிக்கிறான், அப்படியே போயிடணும். இடையில என்ன பண்ண கரெக்டான ஆண்டவன் என்ன பண்ணிக்கிறான். இப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறான், தப்பு செஞ்சோம் மனிதன் தப்பு செஞ்சால்
அந்த ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அவகாசம் கொடுக்குறது உண்டு. என்ன அவகாசம்னா, இந்த ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டா என்னோட மன்னிப்பு கேட்டு விட மாட்டானா, ஆண்டவனுக்கு இறக்க போன உண்டு. புரியுதுங்களா? அது மீறியும் தப்பு செய்கிறானா, அப்போ ஆண்டவன் வந்து யார் மூலியமாக தான் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பார்ல. புரியுதுங்களா? இவனை மாதிரி ஒரு கோமாளிக்கு எனக்கு அரக்கன் தான் அவனுக்கு கரெக்டான இது. இல்லை, இப்போ அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்ல வரீங்க? இடம் வாங்கி தெரிஞ்சாலும் இப்போ எல்லாரும் தாம்பத்தை ஏமாத்திரா தாம்பத்தை ஏமாத்திராரு. எவ்வளோ ஏமாத்திருக்காரு இது வரைக்கும்? அவர் ஏமாத்தந்து பணம் கணக்கிட முடியாது. அவர் வாழ்ற உல்லாச வாழ்க்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புது காரு, அப்பார்ட்மெண்ட், வீடு, இதெல்லாம் எங்கே வந்தது? எங்கள் வேலைக்கு போகிறாரா? எல்லாம் கட்டப்பச்சா? இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரா? சொல்லுங்கள். ஏன்னா வந்து அதான் இடம் பிஸ்னஸ் பண்ணுறாரு சொன்னீங்களே, இடம் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இடம் வாங்கி விற்கிறாரு அப்படிங்களே. இடம் வாங்கி வைக்கிறாரு, பேங்க்ரவுண்டை பிடிங்கி திண்டு ஓடிடுறாரு. எங்கே இடம் வாங்கி வைக்கிறாரு அவர்? இடம் இது சொல்லி காசு வாங்கிடுறாரு. அத்தனை என்ன பண்ணுறது, அவனை வந்து தந்திச்சு விட்டுறது. அவன் காசு கேட்டால் நீ கோர்ட்டு வர மாட்டியா, ஃபேஸ்புக்கில் போடு, அது போடு, அவன் மிரட்டுறது. இது அவனுக்கு வேலை. அவனுக்கு ஆடியோ இருக்கா? பேசின ஆடியோ இருக்குண்ணா. இன்னொன்று அவன் பேர் சொல்லிடணும். அப்போ இப்போ இவன் கூட்டாளி யார், இவன் யாருன்னு தெரியணும். பொண்ணுங்களுக்கு இப்போ கிளம்புறத வந்து சாமுவேல், இவன் கூட கூட்டாளியை பார்த்தீங்கன்னா புருஷோத்து. ஓ, 2 பேர் தான் ஒரே என்ன பண்ணுறீங்க, ஒரே ஊரில் கூட்டிய மட்டைங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே மிரட்டுறது. இவர் என்ன பண்ணுறது, அப்படியே கொள்ளடிக்கிற பணத்தை இவரும் என்ன பண்ணுறது, எல்லாம் பங்கு போட்டுக்குது. இவர் பெரிய குரூப், இவங்க பெரிய டீமே இது உங்களுக்கு. அந்த டீம் கொஞ்சம் வெளியே வரும். செயின் லிங்க் மாதிரி கண்டிப்பாக வெளியே வரும். அந்த ஒரு டீம் கண்டிப்பாக வெளியே வரும். இப்போ 2 பேர் கூட்டாளி கொள்ளடிக்கிற பணத்தை என்ன பண்ணுறது, என் ஆட்டையை போடுறது, ஆட்டையை உல்லாசமாக வாழ்கிறது. இது தயவுசெய்து சொல்கிறேன், அது உண்மையான உல்லாசம். எப்படி தனியாக இப்போ காரு பெண்கள் சவாசனம் இருக்குன்னா அது நம்ம வந்து பார்க்கல, அது சொல்லக்கூடாது. சரிங்களா? அது பார்க்காம சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சரி சொல்ல முடியாது. இப்போ இவ்வளோ பண்ணுறோம், அது பண்ண மாட்டோம்னா இப்போ என்ன? இப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் கொலை மிரட்டல் வராதா என்ன? இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் உங்களையும் மிரட்டுவாங்க. பத்திரிகை தர்மன்றது வந்து பொதுமக்களுக்கு ஒரு சில தவறை வந்து மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வெற்றி கொண்டு தான் பத்திரிக்கை. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த நியூஸை வச்சேன். இந்த நியூஸ் வச்சது எனக்கு எல்லாம் கோலமாட்டில் வந்தது, இது வந்தது. இப்போ இதுமாதிரி கோமாளிகள் பயந்து இந்த அப்துல் கலாம் சொல்லுவார்ல, உங்களுடைய ஒரு பிறப்பு வந்து ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரத்தை படிக்க வேண்டியது. புரியுதுங்களா? உண்மையான அது. அப்போ இதுமாதிரி கோமாளிகள் என்னை கொண்டு வானோம், என் குடும்பத்தை கொண்டு வானோம், அது கொண்டு வானோம். ஒரு உயிரை எப்போனா போவோம். புரியுதுங்களா? ஆனால் இது மாதிரி வந்து இப்போ இவன்ட்டு பல பேர் ஏமாந்தவங்க என் உயிர் போனால் கூட அவங்க என்ன எனக்கே பிரார்த்தனை செய்வாங்கள்ல, வேண்டுவாங்கல்ல. எத்தனை பேர் ஏமாத்திருப்பாரு? ஒரு சுமார் 12 பேர் ஏமாற்றிருப்பான். ஓ, 12 பேர் ஏமாற்றிருப்பான். அதில் ஒரு ஏமாந்தால் தான் எனக்கு வந்து சாரி எங்கேயே ஸ்டேஷனுக்கு போனேன், அவன் மேலே நிறைய எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் அவங்க வீட்டுக்கு போலீஸ்லாம் போவாங்களாம். அவன் வந்து மாமூல் தரான் போலீஸ்காரனுக்கு. நான் சொல்லலை, அது அவராக தான் சொன்னார். அவராக தான் இன்றைக்கி அனுப்பிச்சி விட்டேன். நீர் அவன் வீட்டுக்கு போலீஸ்லாம் போவாங்க, அவன் கோடிக்கை பண்ணிட்டு அவங்க போலீஸுக்கு பாதியான். ஏமாத்தினா அவன் லைஃப்பில் செஞ்சு பண்ணி பண்ண திரும்ப ஏன்னா 5 ரூபான்னு சொன்னான். நீ ஃபேஸ்புக்கில் போடுற, இதில் போடுற எல்லாம் பார்த்துட்டேன். போட்டு அதெல்லாம் போட்டால் அவனுக்கு காசு வந்துருப்பானே. எனக்கு ஒருத்தவங்களோட வேதனை அனுபவ கஷ்டம் அது மாதிரி போட தான் நான் அதிகமாக வேற மாதிரி பண்ணுவேன். பெருமையா இருக்கிறேன். ஏன்னா எல்லா பேர் தான் பண்றான். முருகன்ல இருந்து நயனார்ல இருந்து மயிர்ல போட்டு இருந்து அவங்க பாவப்பட்டு அவங்க தினக்கூலி 5 லட்சம் கோடிகளை சம்பாத்தியம் அவங்க அதெல்லாம் விடுனே. அண்ணன் 5 லட்சம் ரூபா ஏமாத்தினா அவன் லைஃப்ல செஞ்சு பண்ணி பண்ண திரும்ப இதே மாதிரி தான் பல பேர்ட்ட ஏமாத்திருக்காரு. ஓப்பனா ஃப்ரீயா பேசுறாரு. அவர் தைரியம் யாருக்கு தப்பா? அவனுக்கு தைரியம் யாரை கொடுத்தது? உண்மையாக சொல்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரிகள் நேர்மை உள்ள ஆளுங்க நடவடிக்கை எடுத்து இவனால் யார் ஏமாந்துக்கிறாங்க, யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, இவனுடைய தொழில் என்ன, இவனுடைய பலம் என்ன, இவனுடைய பின்ப பலம் என்ன, இவன் எங்கெங்கே பணத்தை பதுக்கி வச்சுக்கிறான், எவ்வளோ பணத்தை வந்து நடிப்பாக கொள்ள வச்சுருப்பான். எப்படி நம்ம ஆடியோ நம்ம வந்து ஒருத்தர் படிப்பு போடல, ஆடியோ மூலியமாக நம்ம சொல்கிறோம்ல. அவர் வந்து காசு கேட்குறாரு. அவர் கேஸு என்ன பண்ணுறான், நீ எப்படி கோர்ட்டுக்கு வருவேன், நீ என்ன போய் பேசக்கூடாதுன்ட்டு. அதுமாதிரி முந்தைய ஆட்சி பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் பண்ணுகிறான். புரியுதுங்களா? அது அதனால் வந்து இப்போ உள்ள ஆட்சி வந்து தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு காவல் அதிகாரிகள் அரசாங்கம்
இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட உண்டாங்களை வந்து நீதி கொடுத்து இவனை வந்து தக்க ஒரு தண்டனை கொடுத்து அப்போ வந்து இவனால் யார் பாதிப்போ அந்த பணத்தையும் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.